எல்லாருக்கும் வணக்கம். நான் 1973 சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அந்த டைமில் இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் சில பேர் இல்லை, பதிவீர பாண்டியன், சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி, குமுதம் செல்லப்பா, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேர் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க. அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்தம் பின்னாடி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் அதாவது பெருமளவுக்கு இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி. நான் 1978 ஒரு படம் தயாரித்தேன், மாத்து தப்பது மகான்னு ஒரு கன்னட படம். அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணாரு. அது இளையராஜாவுடைய முதல் கன்னட படம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தயாரித்தேன். பிரசாந்த் அதுக்கு நடிகை நான் பிரசாந்த் நடிக்க அப்பாடு நடிப்பை நிறுத்திக்கொண்டேன். இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்களை பண்ணுறது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்தகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லுகிறேன். அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது. நிறைய இயக்குநர்கள், நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் என் மனசில் பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணுன்ற என் மனசில் இருந்தது. அது இன்னைக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறியிருக்கு. தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயாரி செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஹரி சார் இந்த படத்தை செய்வதற்கு ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி பேச நான் நினைக்கிறேன். பர்த்டே அடுத்தது ஹரிசாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் பிரசாந்த் 55. அதனால் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.